அன்பு தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மை வி3 ஆட்ஸ் பற்றி நம்ம பேசாத ஆளே கிடையாது தமிழ்நாட்டில். அவ்வளோ நெகட்டிவ் பாப்புலாரிட்டி அவங்களுக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அப்படி தான் பேசுகிறாங்க. எல்லா யூடியூப் சேனல்லையும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நியூஸ் சேனலில் வருது. அது உண்மையாக பொய்யா, உண்மையிலே இவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்களா, அதை பற்றி பேசினாலே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப கொந்தளிச்சு மக்கள் போட்டிருக்காங்க, எனக்கு பணம் வருது, என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலுமே என்ன நடக்குதுங்க? இது உண்மையிலே ஸ்கீம் தானா, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களா, இல்லை இது இன்னொரு ஸ்கேமா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கான்றதை அலசி ஆராய போகிறோம். நான் உங்கள் விக்னேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஈகிள் லிங்க்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இந்த நிறுவனத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ வரும்போது ஆட் வரும், மை வி3 ஆப்ஸ் பற்றி எக்கச்சக்கமான யூடியூபர் சொல்கிறத பார்த்துருக்கேன். பட் அதை பற்றி பெருசாக மைண்டுக்கு கொண்டு போனதில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் வீடியோ பார்த்து சம்பாதிக்கலாம், கேப்சா மட்டும் டைப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கீம் வச்சுருந்துருக்காங்க. இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்மலாக இது மாதிரி செலிபிரிட்டிஸ் வீடியோவில் ஆடில் சம்பாதிச்சாங்க, நான் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு நிறுவனத்தோடைய நிறுவனர் அவர் சொல்கிறார், சக்தி, மிஸ்டர் சக்தின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. ஸோ இது அவருடைய கருத்து என்னென்னா, நாங்கள் வீடியோ இது மாதிரி செலிபிரிட்டி சம்பாதிச்சிருந்தாங்க, நாங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இது ஒரு வகையில் பார்த்தா சாத்தியம், ஒரு வகையில் சாத்தியம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம வீடியோ பார்க்குறல யூடியூப்பில், நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஆடு வந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக யூடியூப் நிறுவனத்துக்கு ஒரு அமௌண்ட் வரும். அதை எங்களை மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. சரிங்களா? இதான் யூடியூப் பண்ணுறான். பட் இந்த வருமானம் பார்த்திங்கன்னா யூடியூப் வாங்குகிற காசுக்கும் அவன் கொடுக்குற வியூஸ்க்கும் ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது. இப்போ நார்மலாக என்ன மாதிரிலாம் விளம்பரம் பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை விளம்பரம் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ என்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ் இப்போ ஏதாவது வச்சுருக்காங்கன்னா, அவங்க இந்த வீடியோ ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அவங்க யூடியூப் காசு கட்டி இந்த வீடியோ ப்ரமோட் பண்ணுவாங்க. யூடியூப் என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு 1000 ரூபா கட்டினா உனக்கு நான் ஒரு 1,00,000 வியூ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஒரு ஸ்கீம் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் ஒரு 1000 ரூபாயோ இல்லை ஒரு 500 ரூபாயோ கட்டினோம்னா அந்த வீடியோ ப்ரமோட் பண்ணி சப்ஸ்கிரைபரும் ஏற்றி தருவாங்க, வியூவும் வாங்கி தருவாங்க. இது யூடியூப் பண்ணுறது. இதே அதே காசை என்கிட்ட கொடு, நான் உனக்கு 1 கோடி வியூ வாங்கி தரேன், இந்த வீடியோக்கு 1 மில்லியன் வியூ வாங்கி தரேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக அவர்கிட்ட தானே போவேன். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான் இந்த வி3 ஆட்ஸ், மை வி3 ஆட்ஸ் அப்படின்றது. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, 2 வகையான இன்கம் ஸ்கீம் அவங்க வச்சுருக்காங்க. ஒன்று, நீங்கள் வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வருமானம் ஜெனரேட் பண்ணி தராங்களாம். இல்லைனா எம்எல்எம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த எம்எல்எம்ன்றது என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இவங்க ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட்னா என்ன, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நார்மலாக அந்த ஸ்கீம் டீட்டெயில்ஸ் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். நார்மலாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வருது அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே. நீங்கள் ஒரு ப்ரீமியம் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 ரூபா வரும் அப்படின்றாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 360 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் நான் உங்கள்கிட்ட வாங்கணுன்றாங்க. இன்னும் உங்களுக்கு இன்கம் கூட வரணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு வீடியோ பார்த்தா பெர் வீடியோ இன்கம் அதிகமானு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், 3000 ரூபா சம்திங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 30,000, 60,000, 1,20,000, 21,000 சொல்லிட்டு நிறைய ஸ்கீமில் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்கள் கீழே ஒரு கேப்சா டைப் பண்ணணுமா, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ உண்டான பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிடும். நீங்கள் அதை பணமாக வாங்கிக்கலாம், இல்லை அவங்களுடைய கேட்டகரியில் இருக்க ப்ராடக்ட் கேட்டலாகில் இருக்க ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி பொருள் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் விற்கிறேன், கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, சாப்பிடக்கூடிய ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? அதை பற்றின நமக்கு எந்த விதமான விழிப்புணர்வு கிடையாது, ஒரு ப்ராப்பரான பிராண்டு கிடையாது. இது ஏதோ ஒரு XYZ பிராண்ட்லேருந்து அவங்க ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்குற மணிக்கு. இதான் அவங்க ஓவரால் பிஸ்னஸ் மாடல். சரிங்களா? ஒன்று வீடியோ மூலமாக சம்பாதிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிட்டீங்கன்னா வீடியோ பார்க்குறோட பெர் வீடியோ இன்கம் அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? 2 சேர்ந்து ஒரே இது மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஆள் சேர்க்கலாம். நான் எம்எல்எம்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, அதை இவங்களோட இதில் லைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்து சம்பாதிச்சுக்கங்க. இன்கேஸ் இதை நீங்கள் சீரியஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஆள் சேர்க்கலாம். ஆள் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் 2 பேரை சேர்க்கணும். உங்களுக்கு கீழே 2 பேர் சேர்க்கணும், அவங்களுக்கு 2 பேர் சேர்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு கீழே இருக்கவங்க சம்பாதிக்கும் போது உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. இது எந்த வகையில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப நிலையில் சேர்ந்த எல்லாத்துக்கும் பணம் வரும். நீங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு கிராஃப் போட்டு பாருங்கள். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்றீங்க, உங்களுக்கு கீழே 2 பேர் சேர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்கம் வந்துடுது. ஒரு 1000 ரூபாயோ இல்லை ஒரு 600 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் வருது. அப்போது உங்களுக்கு கீழே இருக்கவனும் அதே பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அவனும் என்ன பண்ணுவான், அவன் 2 பேரும் சேர்ப்பான், உங்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும். எப்போ வரும்னா அவன் ஆளை சேர்த்தா வரும். இன்கேஸ் அவன் ஆளை சேர்க்கலைன்னா உங்களுக்கு பணம் வராது. லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கீமில். லெஃப்ட் சைடில் 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் நீங்கள் 10 பாயிண்ட் நீங்கள் மேட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு
பணம் ரிலீஸ் ஆகும், இல்லைனா ஆகாதும்பாங்க. அப்போ ஒரு சைடே உங்களுக்கு ஏறிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபின்னு இருக்குது 2 ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சேர்க்குறீங்க. ஏன்றவர் நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள், பீன்றவர் ஒர்க் பண்ண மாட்டார். ஏன்றவர் என்ன பண்ணுறாரு, அவர் 2 சைடும் ஆள் சேர்த்து கமிஷன் வாங்குறாரு மேட்ச் பண்ணி. நீங்கள் சேர்த்து விட்டீங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு பி, அவர் வந்து ஒர்க் பண்ணலை, அவருக்கு பண்ண தெரியல, ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவரால் பண்ண முடியல அப்படின்னா அவர் போட்ட பணம் போச்சு. அவர் ஒர்க் பண்ணலன்னா உங்களுக்கு இன்கம் வராது. நீங்கள் என்ன பண்ணலாம், வேற ஒரு ஆளை தூக்கி அவர் கீழே போட்டு ஒர்க் பண்ணுற ஆளை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வரலாம். பட் அப்போவும் அந்த பீன்றவருக்கு அவருக்கு ஒரு சைடு தான் ஆள் வந்திருக்கும், இன்னொரு சைடு ஆள் வந்திருக்காது. ஸ்டில் அவர் ஒர்க் பண்ண மாட்டார். அதே நிலமை தான் பிக்கு கீழே இருக்கவருக்கும். இப்போ எப்போ உங்களுக்கு இன்கம் வரும் அப்படின்னா 2 சைடும் ஆட்கள் ஒர்க் பண்ணி வேறெல்லாம் டீம் சேர்த்துட்டே வந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணலாம். அஸ் எ லீடராக அவங்கள ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மாதிரிலாம் ஸ்கீம் கொண்டு வரும்போது நீங்கள் தான் டீமோட மோட்டிவேட் பண்ணணும், டீம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களும் வீக்லி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது ப்ளூ பிரிண்ட்டுங்க. எல்லா MLM பிஸ்னஸும் இதை பண்ணுவாங்க. வீக்லி ஏதாவது ஒரு ஏசி ஹாலில் இல்லை ஏதாவது ஒரு ஏசி ரூமில் ஓரளவு ஒரு பேசிக்கான செட்டப்பில் ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்க்கு அவங்க ஆளுங்களும் வருவாங்க, ப்ளஸ் பொதுமக்களும் நம்மள மாதிரி நார்மலாக உள்ள ஆட்களும் வருவாங்க. அங்கே உட்கார கூட இடம் இருக்காது தான், சரிங்களா. இந்த ஓனர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து உட்கார கூட இடம் இல்லைன்றார். கண்டிப்பாக உட்கார கூட இடம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே பண தேவையில் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடாதா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் போகிறாங்க, சரிங்களா. அப்போது ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா, ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு சொல்லி அவங்களும் வருவாங்க. அவங்கள கூட்டு வரவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டுருவாங்க, ஒரு ஹோப் கொடுத்து தான் கூட்டுருவாங்க. சரி ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நமக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடச்சிடாதா, ஒரு மாதம் ஒரு 2000 கிடச்சா கூட போதுமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வருவாங்க. வர்றவங்கள்ட்ட 320 ரூபான்றது ஒரு சின்ன ஒரு தூண்டில் மீன் மாதிரி தானே. நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு 500 செலவு பண்ணுறோம் சாப்பாட்டுக்கோ, ஏதோ ஒரு ரூபத்தில் சராசரி மனுஷனும் ஒரு 500 ரூபா செலவு பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்க. ஒரு 320 ரூபான்றது ஒரு நாள் செலவு தானே நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் பணம் போட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே அவங்க சொல்கிறாங்க 60 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 5 லட்சம் பேர் வச்சா கூட 5 லட்சம் பேர் 5 ரூபா போட்டால் என்ன ஆச்சு, இது எங்கேயோ போயிடும் அமௌண்ட்டு, சரிங்களா. இந்த மாதிரி அவங்க எக்கச்சக்கமான காசை வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு முறைப்படி அவங்க GST பதிவு பண்ணலை, சரிங்களா. இதுக்கு முறைப்படி அவங்க வந்து RBIயில் அவங்க நிறைய சரியான விதத்தில் அவங்க பதிவு பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கு GST நிறைய வாட்டி அவங்களுக்கு கேன்சல் ஆகிருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, நான் இந்த ஆப் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் இந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுன்றது எனக்கு பர்சனலாக தெரியும். ஏன்னா நான் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி MLM ஸ்கீம் மூலமாக, சரிங்களா. 2011 நான் படித்து முடிச்சு வேலை இல்லாத டைமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எனக்கு ஆக்சுவலாக வேலை கிடச்சிருந்துச்சு, என்னால் போக முடியல. விப்ரோவில் சேர வேண்டியது, நான் ஒரு பெரிய IT கம்பெனி, அதில் சேர வேண்டிய நேரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் பற்றி சொன்னார். TLCன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் நடந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பஜாஜ் அலையன்ஸோட இன்சூரன்ஸ் சேல் பண்ணாங்க. பஜாஜ் அலையன்ஸ் கம்பெனி பார்த்தீங்களா, இன்சூரன்ஸ் கம்பெனி, அவங்களோட இன்சூரன்ஸ் வந்து இவங்க வாங்கி ப்ராடக்டாக விற்றாங்க. ஸோ இப்போ நான் இன்சூரன்ஸ் பஜாஜ் அலையன்ஸை நான் ட்ரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன் உள்ள. நான் இன்சூரன்ஸ் எடுத்தேன், என்னையும் பண்ண சொன்னாங்க. என் லீடர் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி, அப்போ சின்ன பையனா இல்லையா, நம்ம எப்படியாவது முன்னேறணுன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்த டைமில் கூட்டு போய் மீட்டிங்லாம் உட்கார வச்சு, நிறைய பேர் வந்து இவங்க ஃபாரின் போகிறாங்க, டூர் போகிறாங்க, இவங்களுக்கு வந்து 5 நாள் ஸ்டார் ஹோட்டலில் வந்து இவங்களுக்கு விருந்து, சில்வரு, கோல்டு, டைமண்டு, டேரக்டர் லெவல்னு சொல்லிட்டு நீ கம்பெனிக்கு டேரக்டர் ஆகலாம்னு சொல்லி ஊச்சு நானும் சேர்ந்து எனக்கு இன்கம் ஸ்டார்டிங்கில் வந்துச்சு 600 ருபீஸு 1200 வந்துச்சு எனக்கு. அப்போ அது பெரிய பணம் இல்லை எனக்கு. ஒரு ஃப்ரெஷராக ஒரு ரூபா கூட காசு பார்க்காத நான் வந்து 2 சைடு ஆளை டீமை போட்டு சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதில் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணல. அப்போ ஒர்க் பண்ணாதவங்க என்ன நினச்சாங்க, நீ பணம் வரும்னு சொன்னீல, எனக்கு மோட்டிவேட் பண்ண லீடர்லாம் வந்து பேசி கொடுத்து ஆளை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவங்கள ஃபேஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, நான் கொடுத்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு. இன்சூரன்ஸ் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு வச்சுங்களேன், உபயோகமாக இருந்துச்சு. பட் இன்கம் வரலங்கும் போது என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொன்ன ரிட்டர்ன்ஸும் தப்பாக இருந்துச்சு. என் லீடர்ஸ் வந்து எனக்காக பேசி கொடுத்து அவங்க போட்டு கொடுத்த அந்த ரிட்டர்ன்ஸு, இன்சூரன்ஸில் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும்னு சொன்னாங்க இல்லையா, அது ப்ராப்ளம் ஆச்சு. எக்ஸாக்டாக 3 to 5 இயர்ஸ் வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. நான் கை காசை கூட நிறைய பேர் கொடுத்து நான் அடைச்சி விட்டேன். யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும் எனக்குன்ட்டு. கம்பெனிக்காரன் சம்பாதிச்சு போயிட்டான், என்னை சேர்த்து விட்ட லீடர்ஸும் சம்பாதிச்சு போயிட்டாங்க. பட் எனக்கு இன்கம் வரது ஸ்டாப் ஆச்சு, என் டீமுக்கு இன்கம் வரது ஸ்டாப் ஆச்சு. அவங்க இழந்த அந்த இன்சூரன்ஸ் பணத்தை நான் என் கையிலேருந்து போட்டு கொடுக்குற மாதிரி நிலைமை எனக்கு வந்துச்சு. நான் போயெல்லாம் சொல்ல, 100% என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது, ஓகேங்களா. TLCன்னு ஒரு கம்பெனி இருந்தான், எங்கே இருக்கானே தெரியல அந்த கம்பெனி, அதெல்லாம் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், சரிங்களா. அந்த கம்பெனிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ச் பண்ணி பார்த்தப்போ அது அப்படி ஒரு வெப்சைட் இருந்ததே கிடையாது, ஓகேங்களா. அந்த MD அவங்க யாருமே காண போயிட்டானுங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரில. என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்கள், 2000-3000 க்ரோர் சம்பாதிச்சுட்டு எங்கேயாவது போயிட்டு செட்டில் ஆகிருப்பானுங்க நேரத்துக்கு. வேறு ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலமாக ஊரை ஏமாற்றிட்டு இருப்பானுங்க நேரத்துக்கு. இதான் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகேங்களா? ஸோ இது இப்போ உங்களுக்கு பணம் வரலாம். இந்த மை வி3 ஆட்ஸில் நிறைய பேர் பார்த்தேன், மற்ற வீடியோஸில் கீழே திட்டிலாம் போடுவீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு பணம் வரலாம். இன்னும் ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸில் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு பணம் வருமா அப்படின்றது தெரியாது. இந்த ஈமு பிரச்சனை நடந்துச்சு ஓகேங்களா? அப்போ நீங்கள் போய்ட்டு இந்த ஓனரை பிடிச்சிடலாம், பிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க லெவல் வேறு மாதிரி போயிடும். 2000 3000 crore வச்சுட்டு அவன் நினச்சதை சாதிப்பான், என்னன்னாலும் பண்ணுவான். ஓகேங்களா? சட்டத்தை வாங்குவான் விலை கொடுத்து. என்ன பண்ண முடியும் நம்மளால் போயிட்டு? சாதாரண ஒரு மக்கள், சாமானிய மக்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனை தொடக்கூட முடியாது உங்களால் போயிட்டு. இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிணறு ஒரு பள்ளமும் இருக்குது. நீ அதில் மாட்டிக்கிட்டீங்க. அப்போ உங்கள் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ கிணத்துக்குள்ளே கிடக்குற, நான் உனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தரேன், என் கை பிடிச்சி மேலே வந்துருன்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கயிறு ஒன்று கொடுக்குறாரு. அந்த கயிறை பிடிச்சி ஏற ட்ரை பண்ணுறீங்க, அந்த கயிறால் ஏற முடியல. சரி, அப்போ என்ன பண்ணுறீங்க? அவர் என்ன சொல்கிறாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை இழுத்து நீ உள்ளே விடு, நீ அவங்கள வச்சு நான் உனக்கு கொஞ்சம் பெரிய கயிறு தரேன், அவங்கள வச்சு நீ மேலே வந்துடலான்னு சொல்கிறார். நீங்கள் வந்துடலாம், அவங்களையும் தூக்கி விட்டுலான்றாரு. இப்போ இன்னும் 2 பேர் வராங்க, ஒரு 4 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் மேலே வரணும்னு சொல்லிட்டு அவங்களையும் நீங்கள் சொல்கிறீங்க, அதையும் சொல்கிறீங்க. அவங்க ஒரு 4 பேர் இழுத்து உள்ளே விடுறாங்க. 2 4 ஆகும், 4 8 ஆகும். இந்த குழி ஃபுல்லாக ஆள் இருப்பாங்க. நீங்கள் அவங்க தலையெல்லாம் ஏறி மிதித்து மேலே வரீங்க, மேலே வந்துட்டீங்க. சரியா? இப்போ அடுத்து உங்களுக்கு கீழே இருந்த இன்னும் 2 பேரும் வந்துட்டாங்க, கயிறு போதும். அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு கயிறு பத்தில் அந்துருதுன்னு வச்சுக்குவோம். இல்லை டிமாண்டாக இருக்குது கயிறு, 2 பேர் தானே ஏற முடியும் ஒரே இடத்துல, இல்லை ஒருத்தர் தானே ஏற முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து உங்களை மேலேயே ஏற விடாது. ஒருத்தராக இழுத்து குழிக்குள்ளே தள்ளுற மாதிரி இது. சரிங்களா? யாரோ ஒருத்தர் சம்பாதிப்போம், ஒரு 4 பேர் டாப் லெவலில் பிரமிடில் இருக்க, அந்த பிரமிட் தான் காட்டுவாங்க உங்கள்கிட்ட. பிரமிடில் டாப்பில் இருக்கவங்களை பற்றி கவலையே இல்லை, ஏதோ ஒன்று சம்பாதிச்சு போயிடுவாங்க எப்படியோ. அதுக்கு கீழே இருக்க எல்லாரும் மாட்டிட்டு முடிப்பாங்க. நீங்களா யாருடா?